தவிர்க்கவே முடியாது என்ன அப்படின்னா காலை டிஃபன் வந்து பொங்கல் அப்படிங்கிறது. அது சாப்பிட்ட உடனே பயங்கர மயக்கமா இருந்தாலும் அதுல ஏதாவது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கா சார்? நீங்களே சொல்லிட்டீங்க அதை சாப்பிட்டாலே மயக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது எந்த அளவுக்கு அப்போ ஆரோக்கியம்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான விஷயம். ஆனால் அந்த பிரேக்ஃபாஸ்ட் நிறைய பேர் சாப்பிட்றதே இல்லை. ஒரு பழம் ஏதாவது சாப்பிட்டு கிளம்பிடுறது. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப சிக்கல். ஆவியில் வேக வச்சது தான். இப்போ இட்லியாக இருக்கட்டும், இடியாப்பமாக இருக்கட்டும், தோசை கூட அது வந்து அதில் வராது. அதில் எண்ணெயில் பொரிச்சது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பூரிலாம் காலையிலேயே சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொந்தரவு பண்ணும். ஸோ நீங்கள் அது ஓட்ஸ் எடுக்கிறதுனால எக்ஸாக்ட் பெனிஃபிட் இருக்குமா அப்படின்னா எதுவுமே கிடையாது. அதுக்கு நீங்கள் அவல் கஞ்சியை எடுத்துக்கலாம், இல்லை பழைய அரிசி கஞ்சி. இந்த சாத கஞ்சியை மட்டும் ஒரு செமி சாலிடாக வந்து அதை டெய்லி காலையில் அதை தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதை ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதாக பயன்படுத்த இந்த செமி சாலிடில் இந்த அரிசி கஞ்சி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே நிறையா இப்போ வந்து சிட்டிக்குள்ளேயே இருக்கட்டும், கிராமங்கள்லேயும் வந்து இட்லி தோசை பழக்கங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் அதுவுமே நல்லது இல்லை. காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக சித்தா மற்றும் வர்மக்கலை நிபுணர் டாக்டர் திருஞானம் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தொடர்ந்து ஆரோக்கியம் சார்ந்த நிறைய குறிப்புகள் எங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய பேர் இப்ப நாங்க வந்து ஹெல்தியா இருக்கணும், ஹெல்தியா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் என்ன சாப்பிட்றது அப்படிங்கிறது தான் தெரியல. நிறைய கன்ஃபியூஷன். ஸோ இப்போ காலை உணவா நம்ம பேசலாம். இப்போ ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கலாம்? பெரியவங்கல இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் என்ன மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஹெல்தியா இருக்கிறதுக்கு? அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க. ஸோ உணவு நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா உணவு தான் ரொம்ப முக்கியமாக நம்ம தமிழர்கள் வந்து போற்றி அதை வந்து பாதுகாத்துருக்காங்க, அதை படி வாழ்ந்திருக்காங்க. நீங்கள் என்ன உணவு சாப்பிட்றீங்களோ அதை சார்ந்து தான் உங்களுடைய உடலும் சரி மனமும் சரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான விஷயம். ஏன்னா நீங்கள் ஃபாஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸ் சாப்பிடாம இருந்துட்டு தூங்கி எழுந்திரிச்ச உடனே அடுத்த டே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்பொழுது உங்களோட எந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக நீங்கள் இருக்கணுமோ அதை நிர்ணயம் பண்ணுறதே அந்த பிரேக்ஃபாஸ்ட் தான். அந்த டே ஃபுல்லாக நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்க போகிறீங்க, உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை எப்படி நீங்கள் செய்ய போகிறீங்க, அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதே அந்த பிரேக்ஃபாஸ்ட் தான். ஆனால் அந்த பிரேக்ஃபாஸ்ட் நிறைய பேர் சாப்பிட்றதே இல்லை. குறிப்பாக பெண்கள் சொல்லணும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு சாக்லேட் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுறது, ஒரு பழம் ஏதாவது சாப்பிட்டு கிளம்பிடுறது. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப சிக்கல். இதனால தான் நிறைய காம்ப்ளிகேஷன் வர ஆரம்பிக்குது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரைனிங் போகும்போதெல்லாம் ஓபி போகும்போது எங்களுடைய ப்ரொஃபஸர் சொல்லுவாங்க, காலையில் சாப்பிடாமல் யாரும் ஓபியில் உட்காரக்கூடாது, டாக்டர்ஸ் குறிப்பாக. ஏன்னா பேஷண்ட் வந்து நாங்கள் காலையில் சாப்பிடாமல் இருக்கும்பொழுது எங்களோட இம்யூனிட்டியும் லோவாக இருக்கும். அதில் நாங்கள் நோயாளிகளை வந்து அட்டன் பண்ணும்போது ஈஸியாக எங்களுக்கு நோய் வர்றதுக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு எங்களுடைய ப்ரொஃபஸர் சொல்லுவாங்க. சாப்பிடாமல் காலையில் ஓபியில் உட்காரக்கூடாது, பேஷண்ட்ஸை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட். இது எந்த மாதிரியான உணவு எடுத்தால் உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்குங்கிறது தான் இதில் விஷயம். நம்ம பாரம்பரியமாக என்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, இப்போது ஹோல் நைட் நம்ம சாப்பிடாம இருந்திருப்போம். சாப்பிடாம இருந்துட்டு வயிறு ஃபுல் எம்டியாக இருக்கும். அதை ஃபில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு செமி சாலிடான ஃபுட்டு தான் எடுக்க வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க வந்து வேலைக்கு போகணும், காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வயலுக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்க வந்து அந்த பிரேக் எப்படி ஃபாஸ்ட் எப்படி பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கஞ்சி நீங்கள் முன்னாடி நாள் அந்த சமைச்சதில் அமிர்தம்னாலும் வேணான்னு சொல்லியிருக்கோம். பட் ஆனால் ஒன்று மட்டும் அலோட் பண்ணுறது அப்படின்னா இந்த சாதம் அடித்த பழைய அரிசி கஞ்சி. இந்த சாத கஞ்சியை மட்டும் ஒரு செமி சாலிடாக வந்து அதை டெய்லி காலையில் அதை தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதை ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதாக பயன்படுத்த இந்த செமி சாலிடில் இந்த அரிசி கஞ்சி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் பண்ணுறது என்ன, காலையில் எழுந்த உடனே ஒரு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இது நிஜமாவே கரெக்டாக தப்பா சார்? நம்ம உடம்பை எப்படி பழக்கப்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். ஸோ நிறைய விஷயங்களை நம்ம வந்து இதுதான் கரெக்ட் இதுதான் தப்புன்னு வந்து நிறைய ஏன் பேச முடியல, எல்லாரும் சொல்கிறதையும் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் உடம்பை எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க, எப்படி பழக்கப்படுத்துறீங்கிறத பொறுத்து தான். இப்போ நான் வந்து அந்த மாதிரி பழக்கமே இல்லாத ஆள். நான் ஃபஸ்ட்டு நீங்கள் டெய்லி காலைல தண்ணி குடிக்கணும்னு பார்த்து உங்களை பார்த்து நான் ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சுன்னா எனக்கு இன்டைஜஷன் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுவே வயிறு வலி வர ஆரம்பிக்கும், வாமிட் வர ஆரம்பிக்கும். ஒரே டைமில் இவ்வளோ தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது அது கஷ்டம். அது நல்லது இல்லை. வெறும் தண்ணி மட்டும் குடிக்கிறது நல்லது இல்லை. நான் சொன்ன இந்த கஞ்சி மாதிரி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா அது ஓரளவு நல்லது. அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை உங்கள் உடம்பு அடுத்த எனர்ஜெட்டிக்காக கொண்டு போகிறதுக்கும். ஏன்னா குறிப்பாக நைட் ஃபுல்லாக நம்ம தண்ணி கூட குடிக்க மாட்டோம். காலையில் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிருப்போம். ஒரு 12 ஹவர்ஸ் வந்து தண்ணி குடிக்காமல் இருப்போம். அப்போ வந்து கொஞ்சம் மைல்டு ஒரு டீஹைட்ரேட்டாக இருப்போம். அப்போ உங்கள் உடம்பு ஹைட்ரேட்டாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் மாற்றணும் அப்படின்னா ஏதாவது ஒரு செமி சாலிடான ஃபுட். இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே நிறையா இப்போ வந்து சிட்டிக்குள்ளேயே இருக்கட்டும் கிராமங்கள்லேயும் வந்து இட்லி தோசை இந்த மாதிரி பழக்கங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் அதுவுமே நல்லது இல்லை.
ஸோ இட்லி, தோசை நீங்கள் நைட்டுக்கு வேணால் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஓகேவா இருக்கும். பட் காலையில் வந்து ஏதாவது ஒரு செமி சாலிட் நீங்கள் வந்து கஞ்சியாக இருக்கட்டும், இல்லை சுடு கஞ்சியாக இருக்கட்டும், இல்லை பழைய சாத கஞ்சியாக இருக்கட்டும், இல்லை தயிர் சாதமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கொஞ்சம் செமி சாலிடாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். எந்த நோயும் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப நம்ம சேஃப். எடுத்துக்கலாம். ஆமா, ஓகே, ஆமா. ஓகே. நல்லது. ஸோ நோயாளியா இருக்கும்பொழுது, அவங்களுக்கு திடகாத்திரமா இருக்கக்கூடிய கொஞ்சம் நியூட்ரியன்ட் ஆனது இருக்கிறது நல்லது. ஸோ இது தவிர, இப்போ பழக்கத்துல இப்ப எல்லாம் மாறுனதுக்கு அப்புறம் பார்க்கும்பொழுது, சயின்டிஃபிக் என்ன சொல்லுது அப்படின்னா, கார்போஹைட்ரேட் இருக்கணும், புரோட்டீன் இருக்கணும், கொஞ்சம் ஃபேட்டும் இருக்கணும். இதுதான் வந்து சரிவிகித உணவு முறையா இருக்கும். இதுதான் கரெக்ட்டா இருக்கும் ஆப்ட்டா. அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ நம்மளுடைய கலாச்சாரத்துல இருக்கிறது வந்து, இந்த இட்லிய சொல்லணும் அப்படின்னா, அதுல நம்ம பயன்படுத்துற அரிசியா இருக்கட்டும், உளுந்தா இருக்கட்டும், அதுல வந்து நம்ம சட்னிக்கு தொடரக்கூடிய ஒரு பருப்பு வகைகள்ல ஒரு எண்ணெய் சத்து உள்ள ஒரு பருப்பா தான் இருக்கும். மேபி வந்து வேர்க்கடலையா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது இருக்கட்டும். இதுல வந்து ஃபேட் இருக்கும். ஸோ கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் 3மே இருக்கிறதுல வந்து இப்போ கரெக்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம இட்லி, இத வந்து சொல்லலாம். ஸோ இட்லிய வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு சட்னியில வந்து நீங்க தொட்டு சாப்பிடுறதும், சாம்பார் நீங்க டால் சேர்த்து செய்யக்கூடிய சாம்பார்ல தொட்டு சாப்பிடுறதும் வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓரளவு ஆப்ட்டா இருக்கும். சரி, இப்போ காலை பிரேக்ஃபாஸ்ட் உடனே இப்போ பொதுவா நம்ம ஹோட்டல்ஸ்ல பார்க்கும்போது இட்லி, வடை அந்த மாரி காம்போல நம்ம சாப்பிடுறோம். ஸோ உளுந்துமே வந்து தேவை அப்படின்னு சொல்றாங்க காலையில. அது வந்து இந்த மாரி பொரிச்சு சாப்பிடுறது வந்து நல்லது தானா? அதோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்குமா சார்? இல்ல இந்த பொரிச்சு சாப்பிடுற பழக்கம் நம்மளுடைய கலாச்சாரத்திலே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து இப்ப வந்தது தான். ஸோ நம்ம வந்து ஆவியில வேக வச்சது தான். இப்ப இட்லியா இருக்கட்டும், இடியாப்பமா இருக்கட்டும், தோசை கூட அது வந்து அதில வராது அதில. ஸோ ஆவியில வேக வச்சது புட்டு, இடியாப்பம், இட்லி, ரைஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆப்ட் ஆகும். ஸோ எண்ணெயில பொரிச்சது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பூரிலாம் காலையிலேயே சாப்பிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து நீங்க 12 ஹவர்ஸ் சாப்பிடாம காலையில பூரி சாப்பிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா தொந்தரவு பண்ணும். ஸோ ரெகுலரா எடுக்கும்பொழுது. ஸோ இது மாறி மாறி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் ஆப்ட்டா ஃபுட் அப்படின்னா இட்லி ஓகே. ஸோ செமி சாலிடா இருக்கக்கூடிய கஞ்சி வகைகள் ஓகேவா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து ஓட்ஸ் எல்லாம் வந்து காலை நேரத்திலேயே வந்து சாப்பிடுறாங்க. நிஜமாவே அதுல ஏதாவது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கா சார்? ஓட்ஸ் வந்து நம்மளுடைய இந்தியன் ஃபுட் கிடையாது அது. இப்போ நம்ம அதெல்லாம் ஒரு விளம்பர மோகத்தினால சாப்பிடக்கூடிய விஷயங்கள். ஸோ நீங்க ஓட்ஸ் எடுக்கிறதுனால எக்ஸாக்ட் பெனிஃபிட் இருக்குமா அப்படின்னா எதுவுமே கிடையாது. அதுக்கு நீங்க அவல் கஞ்சியே எடுத்துக்கலாம். இப்போ நீங்க அவல் வந்து நம்ம அரிசியில எந்த அரிசி உங்களுக்கு வேணுமோ, மாப்பிளை அவலா இருக்கட்டும், இல்ல மணிச்சம்பாவுடைய அவலா இருக்கட்டும், கருப்பு கவுனி அது வந்து அவலா மாத்தியிருக்கு. அத வந்து அவல் வந்து நீங்க வேக வச்சு கஞ்சி மாரி செஞ்சு குடிச்சீங்கன்னா, ஓட்ஸ விட இதுல வந்து ரொம்ப பெனிஃபிட் ரொம்ப அதிகம். அதிகமான நியூட்ரியன்ட் வேல்யூ வந்து இதுல அதிகம். ஸோ அதனால நம்மளுடைய அரிசி வகைகள்ல இருக்கக்கூடிய அவல் வந்து நீங்க கஞ்சியா வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கரெக்ட்டா இருக்கும். சரி, அதே மாதிரி நம்ம சவுத் இந்தியன் வீடுகள்ல குறிப்பா வந்து தவிர்க்கவே முடியாது என்ன அப்படின்னா, காலை டிஃபன் வந்து பொங்கல் அப்படிங்கிறது. அது சாப்பிட்ட உடனே பயங்கர மயக்கமா இருந்தாலும், அதுல ஏதாவது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கா சார்? ஸோ நான் தான் சொன்ன மாதிரி நம்ம ஹோல் டே வந்து நிர்ணயிக்கிறதே வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ நீங்களே சொல்லிட்டீங்க, அத சாப்பிட்டாலே மயக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த அளவுக்கு அப்போ ஆரோக்கியம்னு நம்ம எடுத்துக்க முடியுங்க. நல்ல ஹெவி ஒர்க் பண்றேன், நெறைய மூட்டை தூக்குறேன், ஒரு அந்த அளவுக்கு ஹெவி ஒர்க் இருக்கு அப்படின்னா, நீங்க பொங்கல் சாப்பிட்டீங்கன்னா, அது உங்களுக்கு நியூட்ரியன்ட் குடுக்கும், எனர்ஜெட்டிக்கா இருக்கும். மந்தமாக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடக்கூடாது. அப்படி ஏதாவது இருக்கா? ஆமா. நீங்க காலையிலேயே மந்தமாகக்கூடிய உணவு சாப்பிட்டீங்கன்னா, ஏற்கனவே 12 ஹவர்ஸ் வந்து நீங்க ஃபாஸ்ட்ல இருக்கீங்க நீங்க. அத பிரேக் பண்ணும்போது எடுத்த உடனே மந்தமான உணவு எடுத்தீங்க அப்படின்னா, அது உங்கள இன்னும் மந்தமாக்கும், இன்னும் டிஸ்டர்ப் ஆகும். அதனால தான் நாங்க சொல்லும்போதே செமி சாலிடான ஃபுட் வந்து எடுத்துக்கிறது நல்லது இதுல. அதுல வந்து பச்சரிசியில தான் அந்த பொங்கல் செய்வாங்க மோஸ்ட்லி. அந்த பச்சரிசி வந்து இன்னும் அதிகப்படியான மந்தத்தன்மை இருக்கிறது. இப்போ நம்ம புழுங்கல் அரிசி கூட ஓகேவா இருக்கும். பச்சரிசியில சாப்பிடும்பொழுது, இன்னும் அதுல நெய்லாம் சேர்த்து சாப்பிடும்பொழுது, இன்னும் மந்தமா இருக்கும். கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறது வாய்ப்பு இருக்கு. இப்போ கடுமையான வேலை செய்ய போறேன் நான் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா அத யூஸ் பண்றதுல பிரச்சனை கிடையாது. நான் காலையில பொங்கல் சாப்பிட்டு ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ண போறேன், சிஸ்டம்ல உட்காந்து ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நாள் சாப்பிடுறதுல இதுல சிக்கல் கிடையாது. டெய்லி நான் இதையே பழக்கப்படுத்துறேன் அப்படின்னா, இவங்களுக்கு இத தொடர்ந்து நெறைய இன்டைஜஷன் ப்ராப்ளம், டைஜஷன் ப்ராப்ளம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இன்னும் உங்களுடைய எனர்ஜிய வந்து நான் டவுன் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே. ஸோ இப்ப இது காலையிலயும் சாப்பிட முடியாது. இவ்வளோ ஹெவியா இருக்குனால நைட்டும் சாப்பிட முடியாது. ஸோ பொங்கல் தவிர்க்கிறது தான் ஒரே ஆப்ஷனா சார்? இல்ல கொஞ்சமா சாப்பிடலாமா? நெய் அதிகமா சேர்க்காம, அதையுமே பொங்கல்லயே இந்த ஈஸியா டைஜஸ்ட் ஆகுற மாரி கொஞ்சம் லேசா எடுத்துக்கிறது நல்லது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நெய் அதிகமா சேர்க்காம, இனிப்பு சேர்க்காம, வெறும் பொங்கல் சாப்பிடுறது ஓகேவா இருக்கும் அதுல. ஸோ இன்னைக்கு வந்து ஃபாஸ்ட் லைஃப்ல நெறைய பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட்ட ஸ்கிப் பண்ணிட்டு வந்து ஸ்மூத்தீஸ் மாதிரி எடுத்துக்கிறாங்க. நட்ஸ்ல எடுத்துக்கிறாங்க. இல்ல ஃப்ரூட்ஸ்ல வந்து ஸ்மூத்தி மாரி எடுத்துக்கிறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டே அவ்வளோதான். நெறைய வெயிட் லாஸ் பண்றவங்கள பார்க்கலாம் நம்ம இந்த லிஸ்ட்ல. ஸோ இது ஹெல்தி தானா சார்? ஸோ இது இந்த யூடியூப் கலாச்சாரம் வந்ததுக்கு அப்புறம் தான் இது நெறைய மக்கள்ட்ட பரவிட்டு இருக்கு. ஏன்னா இது நம்மளுடைய இதுல கிடையாது அது. ஸோ ஏதாவது ஒண்ணு சொல்லணும், ஒரு கிரிஸ்பியா ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக வரக்கூடிய விஷயங்கள் தான்.
பட் நட்ஸ் எடுக்கிறது நல்ல நியூட்ரியன்ட் வேல்யூ தான். பட் அது மட்டும் எனர்ஜி பத்தாது உங்களுக்கு. நீங்க கண்டிப்பா ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணக்கூடிய உணவுகள் ஏதாவது எடுத்துட்டு, அதோட சேர்த்து இத எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. அது ஹெவி ஆயிடாதா சார்? அதோட சேர்ந்து ஒரு அதுக்கேத்த பிரேக்ஃபாஸ்ட்டோட மாரி தான் உங்களுடைய உணவு பழக்கத்த குறைக்கணும். 4 இட்லி சாப்பிடுறேன் அப்படின்னா, நீங்க அதுல ஒரு இட்லிய குறைச்சுட்டு, அதுக்கேத்த ஈக்குவலான கலோரிஸ் இருக்கக்கூடிய நீங்க சாப்பிடுற அந்த ஜூஸ், ஃப்ரூட் மிக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறது ஓகேவா இருக்கும். நான் இதுலயும் ஒரு 6 இட்லி சாப்பிட்டுட்டு அதையும் சாப்பிட்டா தான் அது பிரச்சனையாக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியில காலையில என்ன மாதிரியான ஹெல்தியான உணவுகள சாப்பிடணும் அப்படின்ற சந்தேகம் நெறைய பேருக்கு இருக்கு. அந்த அத்தனை சந்தேகங்களுக்கும் தெளிவான விளக்கங்கள் குடுத்தீங்க. நன்றி சார். நன்றி.